அத்தியாயம் 99. மறுநாள் காலையில் சூரியனின் பிரகாசமான கதிர்கள் தூங்கிக் கொண்டிருந்த சமரனின் முகத்தில் சுள்ளென விழுந்தது. அவன் உடனடியாக தன் கண்களை திறந்து தன்னை சுற்றி பார்த்தான். அங்கே யமுனா மடியில் நீண்ட வாளுடன் ஒரு கல்லின் மீது அமர்ந்திருப்பதை கண்டான். அவள் தன் பயிற்சியை செய்திருப்பாள் என சமரன் புரிந்து கொண்டான். அவள் முகம் பிரகாசமாக மின்னத் தொடங்கியது. அவள் மீண்டும் முன்பு போல வலிமையானவளாக தோன்ற ஆரம்பித்தாள். இது முத்திரை நுட்பத்தை உடைத்ததன் விளைவுதான் என சமரனுக்கு புரிந்து போனது. கடந்த சில நாட்களாக அவளிடம் தெரிந்த பலவீனத்தின் அறிகுறிகள் எதுவும் இப்போது இல்லை. அவள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாள். ஆனாலும் சமரனின் அசைவை உணர்ந்தவுடன் தன் கண்களை திறந்தாள். சமரன் அமர்ந்திருப்பதை கண்டவள், நீங்க எழுந்துட்டீங்களா என்று கேட்டாள். சமரன் இதற்கு முன்பே இந்த குரலை பலமுறை கேட்டிருக்கிறான். ஆனால் இன்று ஏனோ யமுனாவின் குரலில் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தான். அந்த குரலின் வித்தியாசத்தில் அவளும் சமரனும் அந்நியர்களாக மாறியது போல உணர்ந்தான். இது இரண்டு அணிகளுக்கு இடையேயான சம்பிரதாய உரையாடல் போல அவனுக்கு தோன்றியது. அவள் பேசும் விதத்தை கண்ட சமரன் அவளை வருத்தத்துடன் பார்த்தான். உங்களோட முத்திரை நுட்பத்தோட விளைவு முடிஞ்சது இல்லையா என்று அமைதியாக கேட்டான். ஆமா, முத்திரையோட விளைவு முடிஞ்சிடுச்சு என்று மகிழ்ச்சியே இல்லாமல் சொன்னாள் யமுனா. சொல்லி முடித்த நொடி சமரனின் அருகில் வந்து நின்றாள். அவளது வேகம் கூட வெகுவாக அதிகரித்திருந்தது. இங்கிருந்து போகலாம், கொஞ்ச நேரத்தில் உங்களோட சக்தியை நான் அதிகரிக்கிறேன் என சொல்லியவள் வேகமாக குகையை விட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தாள். அவள் வெளியே செல்வதை பார்த்த சமரன் மிகவும் சோகமாக மாறினான். இத்துடன் எல்லாம் முடிந்ததாக அவனுக்கு தோன்றியது. அவன் தன் தலையை மறுப்பாக இடம் வலமாக ஆட்டினான். எனக்கு இந்த யமுனாவை பிடிக்கவே இல்லை, எனக்கு முன்னே இருந்த யமுனா தான் பிடிச்சிருந்தது என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட சமரனும் வெளியே செல்ல தயாரானான். அவன் வேகமாக குகையை விட்டு வெளியே செல்ல போனான். அவனுக்கு முன் சென்ற யமுனா குகையை விட்டு வெளியே செல்லாமல் ஒரு கணம் நின்று திரும்பி குகையை பார்த்து எதையோ நினைத்தாள். பின் வேகமாக மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திலேயே இருவரும் அந்த குகையை விட்டு வெளியேறினர். சூரியன் வானத்தில் பிரகாசமாக சுட்டெரித்தது. சமரன் அந்த சுட்டெரிக்கும் வெயிலில் தனக்கு எதிரே இருந்த பாறையில் நின்றிருந்த யமுனாவை பார்த்தான். அந்த பிரகாசமான ஒளியில் மந்திர சிங்கத்துடன் சண்டையிடும் பொழுது பிரகாசித்ததை போல இப்பொழுதும் யமுனா பிரகாசித்தாள். அவளது முகத்தில் அவளது பெருமை தெளிவாக தெரிந்தது. இது மற்றவர்களின் சொந்த திறனையும் சந்தேகிக்க தூண்டியது. யமுனா சமரன் தன்னையே பார்ப்பதைப் போல இருப்பதை உணர்ந்து மெதுவாக திரும்பி சமரனை பார்த்தாள். ஆனாலும் சமரன் பார்வையை மாற்றிக்கொள்ளவில்லை. யமுனாதான் பதட்டத்துடன் தன் கண்களை சமரனிடமிருந்து அகற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. பின் அமைதியாக பேச ஆரம்பித்தாள். நான் உனக்கு தனஞ்சய பதவியோட அதிகாரத்தை தரப்போறேன். அது மட்டும் இல்ல, நான் வாயு மூல சக்தியா இருக்கிறதால உன்னோட வேகம் முன்ன விட அதிகமா மாறும். ஆனா ஒரு மாய விலங்கு உன் வழியை தடுக்க முயற்சி செஞ்சா கொஞ்சம் கவனமாயிரு. கதாநாயக மாதிரி அதை எதிர்த்து போராட முயற்சி செய்யாத. இல்லைன்னா அந்த சத்தத்தை கேட்டு மற்ற விலங்குகளும் உன் பக்கம் வந்துடும். ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தா உன்னை என்று சொன்னவள் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அமைதியாகி கவலையுடன் அவனை பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் சமரனோ அவளின் எச்சரிக்கையை சற்றும் கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தி தலையை வேகமாக ஆட்டினான். அவனது முகத்தில் எந்தவித பயமோ பதட்டமோ இல்லை. இது யமுனாவை சற்று ஆச்சரியப்படுத்தியது. அவளை விட வலிமை குறைந்த ஒருவன் அவளை விட தைரியமாக இருப்பது எப்படி என அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறிது நேரம் இருவருக்குள்ளும் மௌனம் நீடித்தது. பிறகு அந்த மௌனத்தை கலைத்த யமுனா, அப்படின்னா நாம தொடங்கலாமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். உடனே சமரனும் நேரத்தை வீணாக்காமல், தொடங்கலாம், நான் தயார் என்று பதிலளித்தான். சமரன் ஒத்துக்கொண்டதும் யமுனாவின் அழகான கைகள் மெதுவாக முன்னோக்கி வந்தன. பின் அது சமரனின் முதுகை நோக்கி நகர ஆரம்பித்தது. அவன் முதுகில் யமுனா தன் விரல்களால் தட்டியவுடன் அவளது விரல்களில் இருந்து ஒரு ஆற்றல் சூறாவளி வெளியேறி நேராக சமரனின் உடலுக்குள் சென்றது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இது சக்திகளின் சூறாவளியாக இருந்த பொழுதிலும் சமரன் எந்த வலியையுமே உணரவில்லை. மாறாக அவனது உடல் அந்த சக்தியை எளிதாக உறிஞ்சத் தொடங்கியது. சக்திகளை சமரனின் உடல் உறிஞ்சியவுடன் அவன் முன்பை விட தன்னை மிகவும் சக்தி வாய்ந்தவனாக உணர ஆரம்பித்தான். இந்த சக்திகள் அனைத்துமே அவனது கற்பனைக்கு அப்பாற்பட்டவையாக இருந்தன. அவன் மீண்டும் பிறந்தது போல உணரத் தொடங்கினான். சக்திகளால் சமரனின் எலும்புகளும் வலுப்பெற்று இருந்தன. அதன் காரணமாக அவனது உடல் முழுவதும் எலும்பு வெடிக்கும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. சமரன் தனது வலிமை மிக்க முஷ்டியை இறுக்க மூடி அதை ஆராய்ந்து பார்த்தான். அவன் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. இதுதான் தனஞ்சய நிலையா? உண்மையிலேயே இது அபராஜித நிலையை விட மிக உயர்ந்ததா இருக்கு என யோசித்தான். அவனது எலும்புகளின் வலிமை கூடியிருந்தாலும் அவன் லேசாக இருப்பது போல உணர்ந்தான். அவனது வேகமும் அதிகரிக்கத் தொடங்கியிருந்தது. அதற்கு காரணம்
யமுனாவின் வாயுமூல சக்திதான் என புரிந்து கொண்டான். வாயுமூல சக்தியை அபராஜித நிலையில் உள்ள போர் வீரர்களால் கூட அடைய முடியும் என்பதை சமரன் இப்போதுதான் தெரிந்து கொண்டான். அந்த சக்தியின் காரணமாக அவனால் வேகமாக ஓட முடியும். அவனது பரவசத்தை பார்த்த யமுனா சமரனுக்கு சில விஷயங்களை நினைவூட்டினாள். கவனி, இந்த சக்திகள் 2 மணி நேரம் உனக்கு வசதியா இருக்கும். அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள பறக்கும் மந்திர சிங்கத்தோட குகையில இருந்து அந்த ஊதா நிற படிவத்தை எடுத்து என்கிட்ட கொண்டு வந்துடணும். ஒருவேளை அதுக்கு மேல நீட்டிக்க முடிஞ்சாலும் நான் முயற்சி செய்யறேன். ஆனால் அந்த மந்திர சிங்கம் ரொம்பவே தந்திரமானது. அதனால நீ அந்த நேரத்துல ரொம்ப கவனத்தை செலுத்தணும். ஒருவேளை அந்த சிங்கத்துக்கு நம்ம திட்டத்தை பத்தி லேசா தெரிஞ்சா கூட அது நம்ம 2 பேரையுமே கொன்னுடும். திரும்ப நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது என்று எச்சரித்தாள் யமுனா. அவள் அத்தனை ஆபத்தை பற்றி கூறிய பிறகும் சமரன் தனக்கு கிடைத்த புதிய சக்தியால் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவள் கூறிய எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது, இப்ப போகலாமா? உண்மையை சொல்லணும்னா என்னால இதுக்கு மேல காத்திருக்க முடியாது என சமரன் யமுனாவிடம் ஆர்வமாக சொல்ல, அவள் அதற்கு மேல் ஒன்றும் பேச முடியாமல் தலையை மட்டும் அசைத்து, ஆமா, எப்படினாலும் நாம இப்ப கிளம்பிதான் ஆகணும், நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு என்று சொல்லிவிட்டு உடனடியாக தனது முதுகில் சக்திகளை சேகரிக்க தொடங்கினாள். உடனே முதுகில் இருந்து பச்சை நிற ரெக்கைகள் வெளியே வந்தன. அவள் பறக்க தயாரான போது திடீரென சமரன் அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டான். இந்த செயலால் ஆச்சரியமடைந்த யமுனா சமரனை பார்த்து லேசான கோபத்துடன், என்ன செய்யற, என்னை விட்டு விலகியே இரு என்று சத்தமிட்டாள். ஆனால் சமரன் அவளை விடவில்லை, விலகவும் இல்லை. அதற்கு பதிலாக யமுனாவிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். நாம ரொம்ப தூரம் போகணும், உங்க அளவு என்னால வேகமா போக முடியாது. காட்டுல என்ன தனியா விட்டுட்டு நீங்க முன்னாடி போகணும்னு நினைக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 4ஆம் நிலை 5ஆம் நிலை மந்திர மிருகங்கள் வந்தா அங்கேயே என் பயணம் முடிஞ்சிடும். அதை நீங்க விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு என் உதவி தேவையில்ல. நான் வேண்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, நான் இங்கேயே இறங்கிடுறேன், உங்களை விட்டும் விலகிடுறேன் என்று சமரன் சொல்ல யமுனா கோபத்துடன் பல்லை கடித்தாள். பின் எதுவும் பேசாமல் அவள் மீண்டும் பறக்க தயாராக யமுனா தன் கருத்தை ஏற்று சம்மதித்ததை உணர்ந்து கொண்ட சமரனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. யமுனாவை மேலும் இறுக்கி பிடிக்க ஆரம்பித்தான். அவனது இறுகிய பிடியில் யமுனாவின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. ஆனால் இப்பொழுது யமுனாவின் பலம் முழுவதுமாக மீண்டு வந்ததால் அவளால் தன் வெட்கத்தை சமரனிடம் காட்டாமல் அவனை எச்சரித்து மிரட்ட முடிந்தது. தப்பா எதுவும் செய்ய முயற்சிக்காத, அப்புறம் உன் மேல இரக்கமே காட்டாம மேல இருந்து தூக்கி எரிஞ்சிடுவேன் என்று எச்சரித்தாள். சமரன் எதுவும் பதில் சொல்லாமல் மௌன சிரிப்புடன் தனது இறுக்கத்தை கூட்டினான். அதனால் லேசான கோபம் கொண்ட யமுனா ஆழமான மூச்சை இழுத்து தனது படபடப்பை கட்டுப்படுத்தி கொண்டு வானில் பறக்க தயாரானாள். அதே நேரம், நான் ஏதாவது தப்பு செய்யணும்னு நினைச்சிருந்தா கொஞ்ச நாளைக்கு முன்னமே அதை செஞ்சிருப்பேன். நீங்க திரும்ப வலுவாகிற வரைக்கும் காத்திருக்கணும்னு காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன் என்று நிதானமாக பதில் சொன்னான் சமரன். ஆனால் யமுனா இதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் தன் ரெக்கைகளை அசைத்து காற்றில் குதித்தாள். அவளது ரெக்கைகள் சத்தமாக படபடக்க ஆரம்பித்தன. காற்றின் வேகத்துடன் வானில் பறக்க ஆரம்பித்தாள் யமுனா. இருவரும் காற்றில் பறக்கத் தொடங்கியவுடன் சமரன் யமுனாவை ஒரு அக்டோபஸ் போல தன் பல கரங்களால் பிடித்துக் கொண்டான். அதன் காரணமாக யமுனாவின் முகத்தில் லேசான எரிச்சல் தோன்றத் தொடங்கியது. சமரன் தனது மிரட்டலை இப்படி அலட்சியப்படுத்துவான் என அவள் எதிர்பார்க்கவில்லை. மேலும் அவனது பிடி இறுகுவதை கண்ட யமுனா தனது பறக்கும் வேகத்தை அதிகரித்தாள். ஐயோ, இவனை போல ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, இப்படியா என்னை ஒட்டிக்கணும்? சீக்கிரம் அந்த இடத்துக்கு போனாதான் இவன் தொல்லையிலிருந்து நான் தப்பிக்க முடியும் என கோபமாக நினைத்தவள் காற்றில் வேகமாக பறந்தாள். அவர்கள் இருவரும் பறப்பதை கீழே இருந்து பார்த்தால் பச்சை நிற வால் நட்சத்திரம் ஒன்று வானில் ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு வேகமாக நகர்வது போல தோன்றும். இத்தனை வேகத்தினாலும் உயரத்தினாலும் சமரனின் முகத்தில் மேகங்கள் மோதுவதை அவனால் உணர முடிந்தது. அவன் இதையெல்லாம் புறக்கணித்துவிட்டு யமுனாவிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தான். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க யமுனா, சக்தி சக்கரவர்த்தி தரவரிசையில் உங்களுக்கு எத்தனை நட்சத்திரம் இருக்கு என்று கேட்டான். அவன் யமுனாவின் காதருகில் சென்று கேட்டான். இதனால் அவள் காதில் சமரனின் மூச்சுக்காற்று மோதியது. கோபமான யமுனா 3 நட்சத்திரங்கள் என்று பல்லை கடித்தபடி பதிலளித்தாள். உடனே தலையாட்டிய சமரன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு மீண்டும் யமுனாவின் காதருகில் வந்து மற்றொரு கேள்வியை கேட்டான். ஆமா, அந்த மந்திர பறக்கிற சிங்கம் எத்தனை நட்சத்திரத்தில் இருக்கும் என்று கேட்க யமுனாவின் கவனம் முழுவதுமாக பறந்து சென்றது. அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, மாய விலங்குகளுக்கு எந்த நட்சத்திரமும் கிடையாது, ஆனா அதோட சக்தியை வச்சு ஒரு மனுஷனோட ஒப்பிட்டா அதோட சக்தி 2 நட்சத்திர சக்தி சக்கரவர்த்தின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா மந்திர சிங்கம் உடல் வலிமைக்கு பெயர் பெற்றது. அதனால
அது 4 இல்ல 5 நட்சத்திர சக்தி சக்கரவர்த்திகளோட கூட எளிதா போட்டியிட முடியும். சரியா சொல்லணும்னா இந்த சிங்கத்தோட நட்சத்திரத்தை நம்மால 3 நட்சத்திரம்னு இப்ப சொல்ல முடியும் என்று யமுனா சொல்ல அவளது கருத்தை சமரனும் சரியாக புரிந்து கொண்டான். அவன் தன் தலையை அசைத்தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஆச்சரியமாவே இருக்கு. நீங்க 2 பேரும் சரிசமமா போட்டி போட்டு அந்த போட்டி எப்படி எந்தவித முடிவுமே இல்லாம அத்தனை சீக்கிரத்துக்கு முடிவுக்கு வந்துச்சு? இன்னும் என்னால் அதை யோசிக்கவே முடியல. அது உங்களை தாக்கும் போது உங்ககிட்ட எந்த பாதுகாப்பு அம்சமும் இல்லை, ஆனாலும் நீங்க தப்பிச்சீங்க. அதுவே உங்க மார்புல கை வச்ச போது என்று சமரன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவனது உடல் திடீரென வளைந்ததை உணர்ந்தான். வேகமாக கீழே விழ ஆரம்பித்தான். ஆனால் விழுவதை அவனால் தவிர்க்க முடியவில்லை. அவன் தலை சுழலத் தொடங்கும் அளவிற்கு வேகமாக கீழே விழுந்தான். அவனால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. மோதிரத்தை தொட்டு வருணமித்திரரை அழைக்க முயன்றான். ஆனால் அதையும் செய்ய முடியவில்லை. கீழே விழும்போதுதான் அவன் என்ன தவறு செய்தான் என யோசித்தான். அவள் மார்பில் ஏற்பட்ட காயத்தை பற்றி அவன் சொல்லப் போனான். அதைதான் யமுனா தவறாக புரிந்து கொண்டாளோ என அவன் நினைத்த நேரத்திலேயே யமுனா பறந்து வந்து அவன் கையை பிடித்து இழுத்தாள். கீழே விழாமல் அவனை காப்பாற்றினாள். அவன் பீதியுடனே யமுனாவை பார்த்தான். யமுனாவோ நக்கலாக சிரித்தாள். நான் தான் சொன்னேன்ல, நீ தப்பா ஏதாவது முயற்சி செஞ்சா உன்னை கீழே தூக்கி போட்டுடுவன்னு. நீ என் மார்பை பத்தி பேசுறது கூட தப்புதான்னு நான் நினைக்கிறேன் என்று அவள் சொல்ல சமரன் சம்மதமாக தலையை ஆட்டினான். அவன் தன் பேச்சை புரிந்து கொண்டான் என யமுனா புரிந்து கொண்டாள். அவள் எதிர்பார்த்தபடியே சமரனும் அவளிடம் லேசான புன்னகையுடன் மன்னிப்பு கேட்டான். சரி சரி, இனிமே நான் அது மாதிரி எதுவும் பேச மாட்டேன், போதுமா என்று அவன் கேட்க யமுனா பறப்பதில் தன் கவனத்தை செலுத்தினாள். ஆனால் அதே நேரம் சமரனின் வாய் அடங்காமல் மீண்டும் பேச ஆரம்பித்தது. இப்போ உங்க காயங்கள் ஆறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கடைசியா அதை பார்த்தப்போ உங்க மார்புல முழுசா காயம் ஆறாம இருந்துச்சு என்று சமரன் சொல்லவும் யமுனாவின் வேகம் அதிகமானது. அவளது முகத்தில் கோபத்தின் வெளிப்பாடுகள் தெரிய ஆரம்பித்தது. அவள் சக்திகள் அவளது உடலில் இருந்து வெளிவரத் தொடங்கியது. அவள் மீண்டும் சமரனை கீழே விட தயாரானாள். ஒருவேளை இந்த முறை அவனை கீழே விட்டால் அவனை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடாது என முடிவு செய்தாள். ஆனால் அவளால் அது முடியாது. அந்த ஊதா நிற ஸ்படிகத்தை பெற சமரனின் உதவி அவளுக்கு தேவைப்பட்டது. அதனால் அவள் சமரனை கீழே தள்ளவில்லை. பற்களை கடித்துக்கொண்டு தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டாள். ஆனால் சமரன் அமைதியாக இருப்பதாக தெரியவில்லை. மேலும் பேசிக்கொண்டே சென்றான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காயத்துக்கு தேவையான மருந்து நான் உங்களுக்கு தரேன். இவ்வளவு அழகான பெண்ணோட உடம்புல அந்த அசிங்கமான காயம் இருந்தா நல்லாவா இருக்கும் என்று அவன் மேலும் பேசிக்கொண்டே செல்ல அவனது ஒவ்வொரு வார்த்தையும் யமுனாவின் இதயத்தின் ஆழத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அவளால் அந்த பேச்சை கேட்க முடியவில்லை. ஆனால் வேறு எதுவும் செய்ய முடியாத நிலையில் அவள் தன் தோல்வியை ஒத்துக்கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டாள். உடனே அவளது உடம்பில் இருந்து வெளிப்பட்ட சக்திகள் திடீரென மறைந்து போயின. அவள் சமரனிடம் சிறிது எரிச்சலுடன், உன்னோட உதவி எனக்கு இப்ப தேவையா இருக்கு, அதனால நான் உன்னை சும்மா விடுறேன். ஒருவேளை என் வேலை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா என் வாழ்நாள்ல உன்னை திரும்பி பார்க்கணும்னு நினைக்கவே மாட்டேன் என்று யமுனா சொல்ல சமரனின் பேச்சு ஒரு கணம் நின்றது. யமுனா ஒரு சக்தி சக்கரவர்த்தி. அவளுக்கு இந்த காயம் குணமாகிற மாத்திரை ஏற்பாடு செய்யறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அதனால வாயை மூடிக்கிட்டு அமைதியா வா சமரா, வாயை கொடுத்து வம்பள மாட்டிக்காத என்று தனக்குத்தானே பேசிக்கொண்ட சமரன் அதற்கு பிறகு அமைதியாகிவிட்டான். அவள் எதிர்பார்த்த அமைதி கிடைத்தவுடன் யமுனாவும் நிம்மதியாக பறந்தாள். சமரனின் இடைவிடாத பேச்சு நின்ற நேரம் அவர்கள் வரவேண்டிய இடமும் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டாள். சமரனும் யமுனாவும் சத்தமில்லாமல் அங்கிருந்த கற்கள் அருகே இறங்கினர். தரையில் இறங்கியவுடன் சமரன் மிகவும் புத்திசாலித்தனமாக யமுனாவை விட்டு விலகி தூரத்தில் தெரிந்த மலையை பார்க்கத் தொடங்கினான். அந்த மலையின் உச்சியில் ஒரு பெரிய குகை இருந்தது. அந்த மலை கிளைகளுக்கு பின்னால் இருந்து அரிதாகவே தெரியும். அதைக் கண்ட சமரன் கல்லின் அருகே நின்று மலையை நோக்கி கையை காட்டினான். இதுதான் அந்த மந்திர சிங்கத்தோட குகையா என்று அமைதியாக கேட்டான். ஆமா, இதுதான் அந்த பயங்கரமான மாய சிங்கத்தோட குகை என்று யமுனாவும் பதிலளித்தாள். அவள் அந்த குகையை சுற்றி பார்க்க தொடங்கினாள். அவள் முகம் லேசாக கவலை அடைந்தது. அதைக் கண்ட சமரன் யமுனாவிடம் திரும்பினான். குகையை சுத்தி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த சிங்கத்துக்கு நான் திரும்ப வருவேன்னு தெரிஞ்சிருக்கு என்று யமுனா அங்கிருந்த மாய மிருகங்களை பார்த்து சொல்ல, அந்த குகைக்குள்ள நம்மால போக முடியும் தானே என்று சமரன் கலவரமாக கேட்டான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.